வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பொருட்களை வாங்குவதன் மூலம் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் உறுதியளித்துள்ளார். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கரூர் சம்பவத்தை எதிர்கொள்வதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவது சுதேசி பொருட்களை வாங்குவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 126வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கைவினைஞர்களின் கடின உழைப்பிற்கு மதிப்பளிக்கவும், தொழில் முனைவோரின் கனவுகளை மெய்யாக்கவும் உள்ளூர் பொருட்களின் பயன்பாடு உறுதி செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் அதிக அளவில் காதி பொருட்களை வாங்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், காந்தி ஜெயந்தி அன்று தாங்கள் வாங்கிய காதி பொருட்கள் குறித்த செய்திகளை வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற ஹேஷ்டேகுடன் சமூக வலைதளங்களில் பகிருமாறு கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் புல், வாழைநார் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு யோக பயிற்சிக்கு பயன்படுத்தும் தரை விரிப்புகளை தயாரித்து வருவதை குறிப்பிட்ட பிரதமர், இதன் மூலம் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்து வருவதாக எடுத்துரைத்தார். மகளிர் சக்தி வணிகம், விளையாட்டு, கல்வி, அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், நவிகா சாகர் பரிக்ரமா எனும் மகளிர் மாலுமிகள் கடற்பயண நிகழ்வின் போது தொடர்ந்து 8 மாதங்கள் இந்திய கடற்படை பெண் அதிகாரிகள் கடற்பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். கொல்கத்தாவில் கொண்டாடப்படும் துர்கா பூஜை யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் இடம் பிடித்தது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இதேபோல் சத் மகா பர்வத பூஜையை யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பாடகி லதா மங்கேஷ்கரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், சுதந்திர போராட்ட தியாகிகள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகமாக திகழ்வதாக கூறினார். லதா மங்கேஷ்கரின் பாடல்கள் தேசபக்தியை ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், மகாத்மா காந்தி சுதேசி கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்ததாகவும் அவற்றில் காதி பொருட்கள் தனித்துவம் வாய்ந்தவை என்றும் கூறினார். வரும் விஜயதசமி தினம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் நிறுவப்பட்டதன் 100 ஆண்டுகளை குறிப்பதாக கூறிய பிரதமர், இந்த இயக்கம் இயற்கை பேரழிவு உள்ளிட்ட இடர்பாடுகளின் போது தன்னார்வலர்களை கொண்டு தேச சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதாக பாராட்டு தெரிவித்தார். ராமபிரானின் அவதாரம் குறித்த தகவல்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய மகரிஷி வால்மீகி ஜெயந்தி வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுவதாக கூறிய பிரதமர், நல்லிணக்கம், சேவை, இரக்க மனப்பான்மை ஆகியவற்றை வலியுறுத்திய ராமபிரானுக்கு அயோத்தியில் கோவில் கட்டப்பட்ட போது வால்மீகிக்கான கோவிலும் அங்கு நிறுவப்பட்டதாக எடுத்துரைத்தார். எதிர்வரும் தீபாவளியொட்டி பிரதமர் நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில், பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு மூலம் ஆளுமை குறித்து இன்றைய செய்தி தொகுப்பு இடம்பெறுகிறது. ஜன்தன் வங்கி கணக்கு மூலம் தற்போது 56 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு உலக அளவில் நிதி உள்ளடக்கத்தின் இன்றியமையா பங்கை நம் நாடு வகுத்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற பின்னர் ஜன்தன் வங்கி கணக்கு மூலம் அனைவருக்கும் ஆளுமை வழங்குவதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். जनधन अकाउंट जब खोले गए ना, वो सिर्फ बैंक का अकाउंट था ऐसा नहीं है, उसे एक स्वाभिमान मिला था कि बैंक के दरवाजे मेरे लिए भी खुलते हैं, मैं भी बैंक के दरवाजे में जाकर के टेबल पे हाथ रख करके बात कर सकता हूँ. ये विश्वास हमने जगाया है. முத்ரா வங்கி கடன் உள்ளிட்ட பண பரிமாற்றங்கள் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுவதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல மேலாளர் திரு எல். வேலப்பன் தெரிவிக்கிறார். இதோட லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிதி வகை சேர்க்கை, அதாவது பைனான்சியல் இன்க்ளூஷன் எல்லாரையும் சேர்ந்தடையணும். சேமிப்பு கணக்கு, கடன், காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற சேவைகள் பொருளாதார ரீதியா பின்தங்கிய எல்லாருக்கும் பலன்கள் எளிதாக கிடைக்கணும்ன்றதுக்கு வழி செய்யுது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அரசு நலன்கள் எல்லாமே நேரடியாக கணக்கிலேயே செலுத்தப்படும். பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு வளர்ச்சி திட்ட பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்வதோடு நாட்டு மக்களின் ஆளுமையையும் முன்னெடுத்து செல்கிறது என்பது மிகையாகாது. தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநா சபையின் 80வது அமர்வில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் அண்டை நாடு தீவிரவாதத்தின் மையமாக இருப்பதாக குறிப்பிட்டார். ஐநா வெளியிட்டுள்ள தீவிரவாதிகள் பட்டியலில் அந்நாட்டு குடிமக்கள் அதிக அளவில் உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், குடிமக்களை பாதுகாக்கும் உரிமையை இந்தியா பயன்படுத்தியதாக கூறினார்.
சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிதாக்கியுள்ளது. புதிய வரி கட்டமைப்பின் கீழ் 2 அடுக்கு வரிமுறை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மின்சாதன பொருட்கள் மற்றும் வாகனங்களுக்கான சரக்கு சேவை வரி குறைப்பு பொதுமக்களுக்கு பெருமளவில் நலம் பயப்பதாக வேலூர், சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவிக்கையில், ஜிஎஸ்டி விலை குறைப்புனால இருசக்கர வாகனங்களோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கு. இஎம்ஐ போட்டாலும் ஈஸியா கட்டிடலாம். அதோட உதிரி பாகங்களும் விலை கம்மியாக இருக்கு. நடுத்தர மக்கள் பயன்படுத்துவதை விட இப்போ ஏழை எளிய மக்களும் இருசக்கரமும் சரி 4 சக்கர வாகனமும் வாங்க முடியும். ஜிஎஸ்டியை குறைத்த பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எலக்ட்ரிக் ஜாமான், ஆட்டோமொபைல் ஜாமான்லாம் வாங்கணும்னா 18% வரி குறைச்சிருக்காங்க. இதனால என்ன போன்ற நடுத்தர தொழிலாளிகளுக்கு மிகுந்த லாபம் தான். இந்த அளவுக்கு 28% 18% வரியை குறைச்ச மத்திய அரசுக்கு மிக்க நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று மத்திய அரசு தமிழக அரசுக்கு உறுதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 345 மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக கூறினார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, அரசு முறையான பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே தமிழக அரசின் நிகழ்ச்சிகள் இன்றும் நாளையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு இன்று பிற்பகல் கரூர் அரசு மருத்துவமனையில் இச்சம்பவம் தொடர்பான விசாரணையை தொடங்குகிறது. மேலும் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசை மத்திய அரசு கோரியுள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் அனைத்து வணிக நிறுவனங்களும் தங்களது கடைகளை அடைத்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர் உள்ளிட்ட 645 பணியிடங்களுக்கான குரூப் 2, குரூப் 2A எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. சென்னை பிரசிடென்சி ஷெர்வுட் ஹால் சீனியர் செகண்டரி பள்ளி மையத்தில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் திரு SK பிரபாகரன் நேரில் ஆய்வு செய்தார். பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் செயல்கெண்டை, கல்பாசி உள்ளிட்ட 1 லட்சம் மீன் குஞ்சுகள் பவானி ஆற்றில் விடப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் இளம் சாதனையாளர்களுக்கான பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணாக்கர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறும் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய கோப்பை வரலாற்றில் கடந்த 41 ஆண்டுகளில் இரு அணிகளும் இறுதி ஆட்டத்தில் முதல் முறையாக விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பொருட்களை வாங்குவதன் மூலம் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார். தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கையில் கரூர் சம்பவத்தை எதிர்கொள்வதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.